அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஃபோர்ட், சுசுகி போன்ற நிறுவனங்கள்லாம் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் தன்னுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. பென்ஸ், BMW போன்ற மிகப்பெரிய கார் தயாரிக்கும் நிறுவனங்கள்லாம் கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம். சுசுகி மோட்டார்ஸ் தன்னுடைய ஷிஃப்ட் கார் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஃபோர்டும் சிகாகோவில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடி வச்சுருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரர் SUVயோடைய உற்பத்தியும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. BMW, பென்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் கார் உதிரி பாகங்கள் கிடைக்காம தன்னுடைய சப்ளை செயினை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்களுக்கு ஒரு பொருள் இல்லை. அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா REE, ரேர் எர்த் மினரல்ஸ். EV காராக இருந்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, REE தான் அதி சக்தி வாய்ந்த காந்தங்கள் தயாரிக்க பயன்படுது. இது கார் தயாரிப்பிலும் சரி, போர் பாகங்கள் தயாரிக்கிறதுலையும் சரி மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. இந்த REEங்கிறது தனியான ஒரு தனிமம் கிடையாது, 17 வகையான தனிமங்கள் சேர்ந்தது தான். இது பீரியாடிக் டேபிளில் லாந்தனைட்ஸ் அந்த ஒரு வகையை சேர்ந்ததாக இருக்குது. சரி, இந்த REE எங்கேயுமே கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, இது பூமி ஃபுல்லாக இருந்தாலுமே அதோட கான்சன்ட்ரேஷனுங்கிறது சில இடத்துல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த REEங்கிறது மொத்தம் 17 தனிமங்களுடைய ஒரு சேர்க்கையாக இருக்குது. இது பீரியாடிக் டேபிளில் லாந்தனைட்ஸ் அந்த குழுவை சேர்ந்ததாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தனிமங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியோடினம், பிரசிடோடியம், இரிபியம், ஸ்காட்டியம், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. இந்த தனிமங்கள் தான் மிக சக்தி வாய்ந்த காந்தம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. EV மோட்டரில் இந்த காந்தங்கள் தான் மிக முக்கியமான ஒரு உயிர் போல் செயல்படுது. ஃபைட்டர் ஜெட்டில், ரேடாரில் இந்த REE தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் சவுண்ட் கிளாரிட்டிக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. காற்றாலை, சூரிய சக்தி ஆலை இதெல்லாம் தயாரிக்கிறதுலேயும் இந்த REE மினரல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. சரி, எதனால் இப்போது இந்த REEக்கும் தயாரிக்க முடியாமல் போனதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த REE மினரல்ஸ் பூமி ஃபுல்லாக பரவி இருந்தாலும் அதோட கான்சன்ட்ரேஷனுங்கிறது சில இடத்துல தான் இருக்குது. சில நாடுகள் தான் அதோட ரிசர்வ் வச்சுருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, சில நாடுகள் ரிசர்வ் வச்சுருந்தாலும் அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நிறைய நாடுகள்கிட்ட இல்லை. நான் ஏற்கனவே லித்தியம் அயன் பேட்டரியை பற்றி பேசியிருந்தேன். அதில் என்னென்னா, லித்தியம் ஆஸ்திரேலியா, சிலி போன்ற நாடுகள்லாம் கிடைச்சாலும் அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நாடுகளுக்கு இல்லை. அதனால் அவங்க சீனாவை நம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் சீனா கிட்ட தான் அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குது. இதனால் உலக தேவையில் அதிக அளவு லித்தியம் அயன் பேட்டரி சீனா கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இந்த REEலையும் உலக நாடுகள்லாம் 90லேருந்து 95% வரைக்கும் சீனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, சீனாவில் தான் இந்த REE மினரல்ஸ் அதிக அளவில் ரிசர்வ் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வெட்டி எடுக்கக்கூடிய இந்த சுரங்கங்கள் ஆகட்டும், ரீஃபைன் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆகட்டும், எல்லாமே சீனா கிட்ட தான் இருக்குது. இதனால தான் சீனா தான் மற்ற உலக நாடுகள் அனைத்திற்குமே இந்த REE மினரல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காந்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் சைனா இந்த REE மினரல்ஸில் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷனால் உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் சீனாவுடைய டிபெண்டன்சி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபமாக, அதாவது 2025 தான் REE மேலே சீனா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதுக்கு பிறகு நிறைய டாரிஃப் கொண்டு வந்தாங்க. இது சீனாவுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. 2 நாடுகளும் மாறி மாறி ஒரு பனிப்போரில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் அமெரிக்கா மீது கோபம் அடைந்த சீனா இந்த REE மினரல்ஸை ஒரு வஜ்ராயுதம் மாதிரி பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கொண்டு வந்தாங்க. 2025 ஏப்ரலில் சீனா 7 முக்கியமான REE ஆக்சைடுகள் மற்றும் காந்தங்களை ஏற்றுமதி கட்டுப்பாட்டில் சேர்த்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இரட்டை பயன்பாடு இருக்கக்கூடாது. அதாவது இவங்க கொடுக்குற அந்த REE மினரல்ஸ் ஆகட்டும், காந்தங்கள் ஆகட்டும்,
இந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது காரணத்தை கொண்டு மிலிட்ரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா இவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெகுவாக வந்து ரொம்பவே குறைச்சிக்கிட்டாங்க சைனா. மற்ற நாடுகள் வந்து சைனாக்கிட்டே இருந்து இந்த மினரல்ஸை வந்து வாங்கி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. அதனால் தேர்ட் கண்ட்ரிக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த RE மினரல்ஸ் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ இந்தியாவுக்கு வேணும்னா இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை வெறும் 25% மட்டும்தான் வந்து அவங்க வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வழங்குறது இல்லை. எல்லா நாடுகளுக்குமே வந்து அவங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால் உலக அளவில் இந்த RE மினரல்ஸுடைய தட்டுப்பாடுங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் பல கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய மேனுஃபேக்சரை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சுசுகி, ஃபோர்ட் போன்ற கம்பெனிகள்லாம் வந்துட்டு தங்களுடைய மேனுஃபேக்சரை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சரி, இதற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்மந்தம்? இந்தியாவில் இப்போ RE மினரல்ஸுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, பஜாஜ் ஆட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த RE மினரல்ஸ் வந்து ஜூலை மாதம் வரைக்கும் தான் வந்து நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்கும். ஜூலை மாதத்திற்கு பிறகு வந்து நம்மளால் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இதனால் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட தேவையான அளவு வந்து கையிருப்பு இருக்குது, இப்போதைக்கு வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஆனால் வந்து நாங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம், அரசு தரப்புலேருந்து இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலையுமே வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்தாலுமே வந்து இந்த கார் மேனுஃபேக்சருக்கு தான் கொடுப்பாங்க. இந்தியாவில் இராணுவ உபகரணங்கள் செய்கிறதுக்கு ட்ரோன்கள் இது போல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த RE மினரல்ஸ் இந்த காந்தங்களுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க? இந்தியாவும் சீனாவுடைய இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியா பல்வேறு விதமான வந்து நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் வந்து அந்த RE மினரல்ஸுடைய ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்குது. 6.9 மெட்ரிக் டன் அளவுக்கு நம்மக்கிட்டேயும் RE மினரல்ஸ் வந்து கையிருப்பு இருக்குது. ஆனால் இதுலேருந்து தற்போது 1% மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுது. எதனால் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த சுரங்கம் அதற்கான சரியான மேனுஃபேக்சரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரீஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸும் இல்லை. ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 16,300 கோடி ரூபாய் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. சுரங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸிங் யூனிட் எல்லாம் வந்து வேகமாக அமைக்கக்கூடிய அந்த பணியிலையும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 16,300 கோடி ரூபாய் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருக்கிறாங்க. குஜராத், ஒடிசா, விசாகப்பட்டினத்துலலாம் வந்து இந்த ரீஃபைன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறாங்க. IREL இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் இது வந்து அரசனுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணல் வழியாக கிடைக்கும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸோடைய சுத்திகரிப்பும் வணிகமயமாக்குறத பணிகளை தான் வந்து இவங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கூடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இந்த மினரலை வந்து எடுக்கலாம். மினரல்ஸ் வந்து அவங்க நாட்டில் கிடைக்கிறதோ நம்ம நாட்டில் கிடைக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இருக்காங்க. 13 சுரங்கங்களை வந்து இப்போதைக்கு ஏலம் விட்டுருக்குறாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. கடலுக்கு அடியிலே இந்த கனிமங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியும் வந்து இப்போ மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இந்தியா பண்ணினாலுமே இதெல்லாம் இப்போ உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் தான் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டால் மற்ற நாடுகள் இதை விட ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா இப்போ இந்த சுரங்கம் இதெல்லாம் வந்து ரீஃபைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் குறைந்தது ஒரு 10 வருஷமாக தான் ஆகும் இந்தியா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண காரில் இருக்கக்கூடிய அந்த காந்தங்கள்லாம் வந்து மறுசுழற்சி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் ஒரு 10 வருஷத்தில் இந்தியா இந்த ப்ராசஸ்லாம் முடித்து நம்மக்கிட்ட அந்த RE மினரல் சோர்ஸ் இருந்தால் உலக நாடுகளில் நம்மளுடைய கை மிகப்பெரிய அளவில் வந்து ஓங்கி இருக்கும். சீனாவுடைய இந்த டிபெண்டன்சி ட்ராப்லேருந்து நம்ம நாடு விடுபட்டு மற்ற நாடுகளுக்கும் உதவக்கூடிய ஒரு நிலை இருக்கும். EV கார்களாகட்டும், ட்ரோன்களாகட்டும், ஃபைட்டர் ஜெட்டுகளாகட்டும் இதிலெல்லாம் இந்தியா மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியில் இருக்கும். ஆல்ரெடி கார் மேனுஃபேக்சரில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. அது
தாண்டி முதலிடத்திற்கு வர வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நாடுகளுடன் இந்தியாவோட கை வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்தியா ஈவி உற்பத்தி பாதுகாப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதியான நாடாக வந்து வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மற்ற நாடுகளுக்கும் வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணி வணிகத்திலேயும் மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு வர்றதுக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை இந்தியா சரியாக பயன்படுத்துமா? சீனாவுடைய இந்த டிபெண்டன்சி ட்ராப்ல இருந்து மற்ற நாடுகள்லாம் எப்படி வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.